என்னம்மா கோபமா நேற்று நான் படுத்த படுக்கையால ஒழும்பே இல்லை. வீடியோ எல்லாம் நல்லா பார்க்குறோம் நாங்கள். எங்க முன்ன பொறாமப்பட்டாலோ வாங்க போய் மருந்து எடுத்து கொண்டு வருவோம். அந்த சொல்லுவேன் குலதெய்வம் குலதெய்வம் வென்றதை முடிய பாருங்க பரட்ட பார்த்தா சின்ன ஆளா இருக்கிறீங்க. உடுப்பு எடுத்து நம்ம அங்கே சங்காரம் இல்லையா நல்லா இருக்கு சாத்துப்படி. உங்களோட ஊர் மக்கள் அதாவது புலம்பெயர் தேசத்தில் இருப்பீங்க. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமையாக இருக்கேன், நீங்கள் நல்ல சோமையாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பாதிச்சு கொள்கிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு எங்களோட பக்கத்து கோயில், அதாவது எங்களோட குலதெய்வம் முத்துமாரி அம்பாள் என்ற கொடியேற்ற திருவிழா. போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு முதல் வருஷம் 2025 அம்மா, அது 2024 2 வருஷமாக இந்த கோயிலுக்கு இல்லை. அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டைமில் கனடாவுக்கு போயிட்டா. இந்த வருஷம் 2 வருஷத்துக்கு பிறகு அம்மா அவசரமாக கொடியேற்றத்துக்கு போயிருந்தவ. அதாவது 10:30க்கு கொடியேற்ற போயிடணும்னு சொன்னால் அம்மா போனது 10, 15, 10, 20க்கு தான் வலிக்கிட்டு போனவா. இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், என்ன மாதிரி இந்த கொடியேற்றம் நடக்க போகணும்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நான் போகிறது 10:30 எல்லாம் இல்லை, நான் போகிறது இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11:31 இந்த நேரத்துக்கு தான் நான் போகிறேன். ஓகே சவரங்கள், உண்மைக்குமே அதாவது ஊருக்கு ஒரு கோயில் ஒன்று ஏறினா எங்களுக்கு அது சந்தோஷமாக தான் இருக்கும். அதாவது அந்த இப்போ 15 நாள் திருவிழா எங்களோட அம்மன் கோயில், அந்த 15 நாளும் எங்களுக்கு ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு தீபாவளி மாதிரி தான் இருக்கும். போய் பார்ப்போம் என்ன மாதிரி இந்த முறை அம்மன் கோயில் இருக்குன்னு சொல்லி. இந்த முந்தி மாதிரி கோயிலில் ஃபுல்லாக நிற்க முடியல. இந்த கடைகள் திறந்த பிறகு கடையோடு மினக்கிட வேண்டிய தன்மை இப்போதைக்கு இருக்குது. இப்போதைக்கு கடையோடு தான் மினக்கிட வேணும். அதை விட தொடர்ச்சியாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் யூடியூப்பில் காணொலி நான் போட்டு கொண்டிருக்கேன். இந்த தலைமையில பாருங்கோ. சரி, ஓகே சகோதரங்கள், நாங்கள் வலிக்கிட்டு போவோம், என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்ன சகோதரங்கள், இந்த பாருங்க உங்களோட வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த சோத்த பூவெல்லாம் வேறு லெவல்லாம் இருக்குது இந்த நேரத்தில். என்னென்னு சொல்கிறது, வெயில் உதிக்கல பார்க்குறதுக்கே நல்ல அழகாக இருக்குது. அப்படியே நாங்கள் வலிக்கிட்டு கோவிலுக்கு போய் கொண்டிருக்கோம். இல்லை பார்த்தாலே என்ன தெரியும் பாருங்கோ, வலிக்கிட்டு போய் கொண்டிருக்கோம். இங்கே பாருங்கோ, எங்களோட வீடு இப்படி தான் இருக்கும். கனகாலம் வீட்டை இன்னும் காட்டவும் இல்லை உங்களுக்கு. இந்த வேறங்க என்றால் இந்தியா போயிட்டு வந்த பிறகு நம்ம வீட்டில் பெருசாக ஒரு காணொலியும் போடையில்லை. இதில் பேரங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வீட்டை விட்டுட்டு நாங்கள் முதலாவது கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போய் கோயிலில் என்ன மாதிரி இந்த கொடியேற்றம் நடக்குதுன்னு சொல்லி நாங்களும் பார்ப்போம். என்ன உங்களுக்கும் காட்டுறேன். அதை விட எங்களோட ஊர் மக்கள், அதாவது புலம்பெயர் தேசத்தில் இருப்பீங்கள், அவைகள் அந்த கோவிலில் என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி பார்க்க ஆசைப்படுவீங்கள். என்னால் முயன்ற வரைக்கும் நான் காணொலி எடுத்து போடுறேன், சரியா? இதில் பார்த்தாலே தெரியும். இந்த பாருங்கோ, நல்ல வெயில் அடிக்குது. இந்த வெயிலுக்கெல்லாம் நடந்து போய் கொண்டிருக்கிறேன் நான் தனியத்தான். மதுசன் அங்கால கோயிலில் நிற்கிறானா, போய் பார்ப்போம் மதுசன் அங்கே நிற்கிறான்னு சொல்லி. அம்மன் கோயில் துவங்கினாலே இந்த மாதிரி ரோடு ஃபுல்லாக லைட் போட்டு விடுவோம். நம்ம பாருங்கோ, இந்த அந்த கரை மட்டும் லைட் இருக்கும். இந்த அதில் பார்த்தா தெரியும், மேலே வேறங்கோ டியூப் லைட் இருக்குது. வருஷத்தில் ஒரு தடவை ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்றதுக்கு உண்மைக்குமே இந்த கோயில் நல்ல ஒரு விஷயமாக இருக்குது. எல்லா மக்களுமே கோவிலுக்கு வருவினம், வந்து அம்மாலாச்சியை கும்பிட்டுட்டு போவினம். இதில் பார்த்தாலே தெரியும். அதாவது புலம்பெயர் தமிழர்களும் பார்த்திங்கன்னு சொன்னால் கூடுதலாக இந்த கோயில் நேரங்கள்லாம் ஊருக்கும் வாரது. அதே மாதிரி இந்த வருஷம் கனவேர் வந்திருக்கணும் போல். நாங்கள் போய் பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட முத்துமாரி அம்மன் வழியில் வரப்போகிறா. இல்லை பார்த்தா தெரியும் பாருங்க, இங்கே உங்கள் அப்பப்பா வரார். விளங்கல? நல்லா இருக்கிறீங்களோ? ஓ, அந்த முத்துமாரி அம்மன் கொடியேற்றம் என்ன சொல்கிறீங்க? அந்த மாதிரியா? அம்மா வாரா போலாங்க, முத்துமாரி அம்மன் வாரா. இதில் பாருங்கோ, அம்மன் வந்து கொண்டு இருக்கா. அந்த சாத்துப்படி உண்மைக்குமே அருமையாக இருக்குது பாருங்க. அந்த நல்லா இருக்குது சாத்துப்படி. அம்மன் சாத்துப்படியை பாருங்கோ. அப்படியே கோபுரத்தை காட்டுறேன் பாருங்க. அப்படியே யாரையா முதலாளி சொல்லுங்க, யார் முதலாளி? இன்றைக்கு தான் அப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டு இருக்கு. இவ்வளவுமே காணும் எனக்கு.
எப்போ வந்தேன் இந்தியாவில்? நான் இப்போ ஒரு 4-5 நாள் இருக்கும். நான் உங்களோட கடைக்கு வந்தால் நீங்கள் என்ன புதுசாக மாடல் ஒன்றும் வைக்கல இங்கே வந்தால் இந்தியாவில் அப்படி போட்டோபடியே இருக்குது. இங்கே வரையில இங்கே வரையில வந்தால் அப்புறம் வரைவோம்மா. மற்ற நல்லூர் கடையில் இருக்குது. அங்கே ஏண்டா இப்போ இல்லை இந்த ரெண்டிங் தாண்டி நார்மல் ஸ்டைலுக்கு இந்த மாதிரி ஸ்டைலுக்கு வந்துட்டாங்க. நார்மல் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முத்துமாரியம்மன் இப்போ வழியில் வந்து கொண்டு இருக்கிற வேறங்கோ இந்த இடத்துல நல்ல அழகான காட்சி வந்து கொண்டு இருக்கிறா. ஓப்பனிங் எல்லாம் நல்லா பார்த்தீங்க. அது படி பெருசா குடை என்னென்ன மாமா பிடிக்கிறேன் ஐயா பவித்ரம் போட்டாங்க கூட மூட்டை வருது உங்களெல்லாம் பிடிக்க வேணும். டிக்டாக்ல பெரிய கடையாக்களுக்கு வாழ்த்துக்கள். பரவாயில்ல, இன்னும் 2-3 கடை இருக்கும். நல்ல நல்ல உடுப்பு எடுத்து நம்ம அங்கே சங்காரம் அதான் நான் எங்கே இந்தியாவில் போனதில் ஸ்டோக்கு அங்கேருந்து தான் போட்டது, இன்னும் வரையில. அது மட்டும் கொஞ்சம் உடுப்புகள் இருக்காத மாதிரி இருக்கும். வாழ்த்துக்கள். என்ன நல்லா செய்கிறேன், பரவாயில்ல. யாழ்ப்பாணம் நல்லூரில் வந்து டிக்டாக்கை தொடர்ந்து செய். என்ன அது கொஞ்சம் தரமான டிக்டாக் உன்னுடையது. அது கொஞ்சம் தரமாக செய். சந்தோஷம், நன்றி. இல்லை செய்கிறத கொஞ்சம் திறமை இருந்தால் தான் யாரும் பார்ப்பாங்க. லைக் பண்ணுறது ஒரு பிரச்சனை, திறமாக செய்கிறது. வணக்கம். நல்ல சார் நீங்கள் அது கொஞ்சம் போடும். அதில் போட்டால் தான் ஊராக்க கடையோட அங்கே மாறி அங்கே ஓடுறதால நிற்க டைமில் தெரியும். அதுதான் பிரச்சனை. அங்கே நாங்கள் வந்து பார்க்க ஊராக முதல் எடுத்து பார்க்கணும். அப்போ தான் அந்த கேள்வி வாரம். போன வருஷம் தானே கடைகள் திறந்தது. அப்போ அதோட ஓடுனதால அதுதான் ரமேஷ் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளியோட வந்து நிற்காது. என்ன ஒவ்வொரு வருஷம் பாரத கோயிலுக்கு போன வருஷம் இந்த வருஷம் தான். போன வருஷம் உங்களுக்கு கொடுத்து வைக்கல. என்ன இந்த வருஷம் என்ன வேறு உணர்றீங்க? என்ன பரவாயில்ல, நல்லபடியாக போகுதா? அப்போ அம்மனை பார்க்க எப்படி இருக்கும் உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கும்? நல்ல சந்தோஷம். இது மகனோ ஆளை பார்த்தா சின்ன ஆளாக இருக்கிறீங்க. கொஞ்சம் பிஸியான ஆள் டிரைவர் வானம் உறவுறதால கொஞ்சம் பிஸியாக இருப்பார். ஏன்னா அப்படித்தானே அடிக்கடி கோள்கள் வரும். வேற சொல்ல விரும்புகிறீங்களோ? அப்படி ஒன்றும் இல்லை. எப்போ வந்துடுறீங்க? வாழ நாங்கள் நீங்கள் வந்து 2 நாள் வந்துட்டீங்களா? நேற்று தான். நேற்று வலிக்கிட்டது 9 மணிக்கு, வந்தது 4-5 மணிக்கு. கடையில் நின்றாங்க. 2 பேரும் இந்தியா போட்டு வந்த அப்புறம் மாற்றம். 2 பேரும் மாற்றம். இவன்றதில் முடிய பாருங்க பரட்டை சொல்லட்டு முடிய பற்றி இவன் என்ன கோழிச்சட்டை இந்த சேவலுக்கு அந்த இதில் கலர் கலராக வரும். அப்படி கிடக்குது. இன்றைக்கு வந்து என்ன இங்கே வாங்க சுதா, இங்கே வாங்க இங்கே இவா தானே என் ஃப்ரெண்டு.
எல்லாம் இவாதான். மற்றது வந்து என்னென்று சொன்னால் இன்றைக்கு வந்து எங்களோட குலதெய்வம் இதுதான் சொல்லுவேன். குலதெய்வம் என்று காட்டுங்க. இதுதான் எங்களோட குலதெய்வம். அதாவது வந்து அம்மாள் ஆட்சி என்று சொல்லுவினோம். நாங்களும் அம்மாள் ஆட்சி என்று தான் சொல்லுறது. அப்படி இன்றைக்கு முதலாவது கொடியேற்ற திருவிழா இப்படி இருக்கண்டு வேறுங்க. அந்த மாதிரி கிடக்குது. நேற்று நான் உண்மையாக நான் சொல்கிறேன்னு சொன்னால் நேற்று இவனுக்கும் தெரியா. நேற்று தான் இரவு திருவண்ணாமலை நேற்று நான் படுக்கையால் ஒழும்பே இல்லை தெரியுமோ. உண்மையாக தானுங்க சொல்கிறேன். நீங்கள் என்னத்துக்கு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களோ. நேற்று நான் படுக்கையால் ஒழும்பே இல்லை. பல்லு கூட நிற்கல, குளிக்கல. அப்படி ஒரே காய்ச்சல், மண்டனோ காய்ச்சல், தொண்டனோ எத்தனையோ பிரச்சனைகள். நான் நினைச்சேன் கடவுள் என்ன படைச்சவன் தானே எல்லாம் அழைச்சா போவோம் கண்டு இருந்தேன். ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து இரவு பேசினா வாங்க போய் மருந்து எடுத்து கொண்டு வருவோம்ண்டா. அவாவோட போய் நேற்று மருந்து எடுத்து கொண்டு வந்து வீட்டை போய்க்கல கதை போட்டி கிடந்துச்சு. அப்படியே நான் வலிக்கிட்டேன் திருப்பி. கதை மருந்து எடுத்து கொண்டு வந்து இரவு போட்டேன். போட்டு ஒரு விடிய எனக்கு ஒரு 4 மணிக்கு ஓகேயா இருந்தது. ஆனால் அது முதல் நாள் அந்த சத்தம் போட்டு கொண்டு தான் படுத்திருந்தேன் நான். அம்மளாத்துக்கு காய்ச்சல் இன்னும் தெரியா. பார்த்தீங்களோ இதிலிருந்து கடவுளின் அருள் எப்படி என்று தெரியுது. உண்மையாக தான் சொல்கிறேன். சில பேர் நிற்கிறவன் என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது செய்து கொண்டிருக்கணும். சில பேருக்கு செய்யாத இதுகளெல்லாம் சிலது செய்து கொண்டிருக்கணும். ஆனால் இதிலிருந்து எல்லாரும் கடவுள் இருக்குது. என்ன நீங்கள் செய்தாலும் பொறாமப்பட்டாலோ ஒரு தரில் ஏதாவது செய்தாலோ கடவுள் தான் பெரிய ஆள். அந்த பொறாமப்படுறதை மட்டும் விடுங்கோ. கடவுளை மிஞ்சின சக்தி ஒன்றும் இல்லை. உண்மைக்கு தான் சொல்கிறேன். ஏனெண்டா நிறைய பேர் நான் நேருக்கு பார்த்துருக்கிறேன். பார்த்துருக்கிறேன். சில பேர் பார்த்துருக்கிறேன். எல்லாம் கடவுளின் துணை தான். மற்றது என்னென்று பேருங்க அப்படி இருக்குண்டு அந்த மாதிரி கிட. பார்த்தீங்களோ அப்படியே பாருங்களே. எல்லாரும் புதுச்சாரி இல்லை நடக்கல எனக்கு ஒன்றும் சொல்லுறேன் சில பேரை. அப்போ பாருங்க இங்கே வந்து பரட்டையை பாருங்க. மற்றது என்னன்னு சொன்னால் பாருங்கோ எல்லாரும் புதுச்சாரி. இன்றைக்கு நான் புதுசில்லை. நான் இது தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். இந்த கல்யாணம் வீட்டுக்கு எடுத்த சாரி. அப்போ எல்லோரும் பூ மாலை சாரி அப்படி ஒரு நல்லா கிடக்கும். பார்க்குறதுக்கு சூப்பராக கிடக்கும். இந்த பவிக்கு உள்ளுக்கு வேற வைக்கம் உள்ளுக்கு வரையில்லை. கொஞ்சம் லேட்டாக வந்தவன். நேற்று தான் திருவண்ணாமலையில் வந்து களைச்சிட்டான். அந்த மாதிரி கூட சூப்பராக கூட எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கணும். எல்லாருமே இங்கே கேட்டுக்கொண்டிருக்கணும். என்ன தமிழ் புரோசா காண இல்லையான்ட்டு எல்லாரும் நல்ல பாசமாக கதைக்கணும். அப்படி இப்படி எல்லாம் நல்ல மாதிரி படைச்சவன் அருள் தான். இவா தான் ஃப்ரெண்டு. ஆனால் இவ இந்த கோயிலுக்கு வரை இவா தான் காரணம். நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க மருந்தெடுக்க. இவன் வரையில இவா வந்து தான் என்ன கூட்டிக்கொண்டு மருந்தெடுக்க போய் அந்த மருந்தால் தான் ஒழும்பி என்ன சொல்லுங்க. கடவுள் அனுப்பின ஆள் என்னட்ட மருந்தெடுக்க. உண்மையாக மருந்தெடுக்க அதுதான் சொல்லுறேன். இவன் இரவு தானுங்க வந்தவன். அந்த ஆள் சொன்னது கொப்பா சொல்லிச்சு. இன்றைக்கு பார்த்துட்டு நாளைக்கு கிடண்டு இன்றைக்கு கொடியேற்றம் இல்லை. நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. அப்போ என்ன செய்யணும் எல்லாம் நான் உடனே ஒரு நாள் எடுக்க போகிறேன். நேற்று 3ஆம் நாள் எடுத்தது. அப்போ எல்லாம் அந்த மாதிரி எனக்கு நீ எல்லாம் இது கொண்டே மோட்டர் சைக்கிளுக்கு வச்சுட்டு சுற்றி போட்டு மதுசனுக்கு அவசரமாக என்ன சவைக்க போறிய. அப்போ என்ன கவனிப்பியே. சரியா நீங்கள் போயிட்டு வாங்க. சரி ஓகே. பாருங்க எடுத்து சில திருவிழாக்கள் போடுவேன். என்ன எல்லாம் போடுவோம் சில திருவிழாக்கள் போடுவோம். அவசரப்படுங்க. 2 பேருக்கும் மனுஷனுக்கு அடி போடுவோம். இந்த கோழி என்னடா சேவல் கொண்டு அப்படி இல்லை. கருப்பு டைவை மாறும். இல்லை இவ்வளோ நாளும் நல்லா கிடந்தது. இன்றைக்கு பார்க்க கிடக்கு. இல்லை அந்த மயிலில் கிடக்கும். அப்படி கிடக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பனிப்பில் முத்துமாரியம்மன் அன்னதான மடம் இருக்குது. பின்னுக்கு ஒரு மடம் ஒன்று இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சத்தில் அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு விடணும். இங்கே பாருங்கோ அந்த இடத்துல ட்ரிங்க்ஸு தண்ணி கொடுத்து கொண்டிருக்கணும். எல்லோரும் வாங்கிட்டு வந்து கொண்டிருக்கணும். பார்த்தா தெரியும்.
வாங்க இவ வந்து தங்கச்சி என்று சொல்றது இந்த ஆளுன்ற தங்கச்சியை நானும் தங்கச்சி என்று எல்லாருமே தங்கச்சி என்று தான் சொல்றேன் என்ன தங்கச்சி என்று தானே எல்லாருமே தங்கச்சி என்று தான் சொல்றேன் அவ மகள் இது இவாண்ட மருமகள் நான் மருமகள் நாங்கள் தமிழ் ப்ரோஸுன்ற வீடியோ எல்லாம் நல்லா பார்க்குறோம் நாங்கள் உண்மையிலேயே எல்லாருக்கும் பல்நாளில் இருக்கிறவைக்கு நல்ல பேர்த்தா இருக்குது அவருடைய நடைப்பயணம் இருக்கிறது அது வேற லெவலாக இருக்குது உண்மையாக அவருக்குரிய நீங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர நான் வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம் நீ என்ன சொல்ற தங்கச்சி என்ன சொல்ற நீங்க சொன்னா தங்கச்சி என்ன சொல்றதான் தெரியல இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையாகி இந்த மாதிரி கொத்துக்கடை இங்கே இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கடை எல்லாமே வளமையாகி வரும். இந்த பார்த்தால தெரியும், அதாவது ஒவ்வொரு வருஷ திருவிழாக்கும் வரும். சௌரங்கள் கோயிலுக்கு போய் அம்மாலச்சியை பார்த்துட்டு வந்தாச்சு. என்ன சாப்பிடத்தான் இல்லை, வீட்டை நான் சமைச்சு வச்சேன். நான் சோயா விட்டு பன்னீர் எல்லாம் போட்டு ஒரு சமையல் ஒன்று சமைச்சு வச்சேன். நான் அதைத்தான் போய் நான் சாப்பிட போகிறேன். இப்போ என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ நான் போய் சாப்பிட்டு படுக்க போகிறேன். படுத்திருந்து சும்மா இருக்க போகிறதில்ல. அந்த கடை சம்பந்தப்பட்ட வேலைகள் கொஞ்சம் இருக்குது. அந்த வேலையை முடிச்சா பிறகு திருப்பி பார்ப்போம் என்ன நடக்குது. என்றால் கொஞ்சம் காலம் இந்த என்ன சொல்கிறது, அங்கே இந்தியா போனதால் இங்கால அந்த உடுப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சு போயிட்டு, அப்போ அந்த உடுப்புகள் அதுக்கேற்ற மாதிரி செட்டப் பண்ண ஒன்று. நாங்கள் இந்தியாவிலேருந்து உடுப்புகள் எனக்கு வந்து ஒன்று இருக்குது. நல்லூர் கடையில் வந்துடுமென்னு நான் நினைக்கிறேன். நல்லூர் கடையில் வந்தால் உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ அதுக்கு ஏகப்பட்ட உடுப்புகள் போட்டிருக்கேன். நான் தெரிஞ்சு ஒரு டன்னுக்கு மேலே 1000 கிலோவுக்கு மேலே உடுப்பு இருக்குது. வரவிட்டு காத்திருக்கேன். அந்த உடுப்புக்கான நான் காத்திருக்கிறேன். உண்மைக்குமே அருமையாக இருந்தது. அதாவது என்னென்னு சொல்கிறது, இப்போ எங்களோட புலம்பெயர் உறவுகள், அதை விட எங்களோட ஊர் உறவுகள் எல்லாருமே ஒற்றுமையாக வந்து, அதாவது ஒரு இடத்தையே வந்து இருக்கிற, அதாவது வருஷத்தில் இப்படி ஒரு 10-15 நாள் தான் நடக்கும். இந்த மாதிரி கோயில் திருவிழாக்கள் நடக்கலாம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் எல்லாருக்கும் அமைகிறது. இல்லாட்டி ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு பாடு, ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு பக்கம், ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு வேலையாக தெரிவினோம். ஆனால் இந்த கோயில் திருவிழாக்கள் நடக்கல எல்லாருமே உண்டா செய்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உண்டு கிடைச்சிருக்குது. அது உண்மைக்குமே ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லி ஆகணும். நாங்கள் இப்படி நாங்கள் வீட்டை வந்துட்டோம். சரியோ, வீட்டை வந்துட்டோம். இப்போ வீட்டை போயிட்டு சாப்பிட்டுட்டு படுத்திருந்து அந்த வேலையை பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த வேலையை முடிச்சு போட்டு அதுக்கு பிறகு என்னென்று பார்ப்போம். அதுக்கு பிறகு நடக்குன்னு சொல்லி ஓகே சகோதரங்கள், யாராக என்ன சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க. சரியோ சகோதரங்கள், நன்றி, வணக்கம்.